இரண்டாவது நாளாக திமுக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமை இரண்டாவது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறது. அவர் தற்போது வேட்பாளர்களை நேர்காணல் செய்து வருகிறார். நேரலையில் தற்போது அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் செலினா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தற்போது இரண்டாவது நாளாக வேட்பாளர் நேர்காணல் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார். உங்களிடம் கூடிய கூடுதல் விவரங்கள் என்ன செலினா? திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது நேற்று தொடங்கியது. நேற்றிலிருந்து குறிப்பாக வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவர்களுக்கு நேர்காணல் நடத்துகிறார். நேற்று புதுவை, காரைக்கால் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த நேர்காணல் என்பது தொடங்கி இருக்கிறது. இன்று காலையிலும் மாலையிலும் என இருவேளையிலும் நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. காலை 10 மணிக்கு முதலமைச்சர் நேர்காணலை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக இன்று திமுக அமைப்பின் 9 மாவட்டங்களை சார்ந்த 22 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 750 பேர் விருப்ப மனு என்பது அளித்திருக்கிறார்கள். அந்த 750 பேருக்கான நேர்காணல் என்பது தொடங்கி இருக்கிறது. தொகுதி வாரியாக நேர்காணல் என்பது முதலமைச்சர் நடத்தி வருகிறார். முதலாவதாக தூத்துக்குடி தெற்கு, தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி கிழக்கு ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்புமனு அளித்தவர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்று முக்கியமாக ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் கூட இந்த நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதிகளாக உள்ளே அழைத்து அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அந்த தொகுதிகளுக்கு கிடைத்திருக்கிறது, அதே போல மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது, அந்த வேட்புமனு அளித்தவர்கள் அந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார், அதே போல அவர் எத்தனை வருடங்களாக கட்சியில் இருக்கிறார், கட்சி பணிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்பது தொடர்பாக நேர்காணலில் முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருக்கிறார். நேற்று நடைபெற்றிருந்த நேர்காணலிலும் இதுபோன்ற கேள்விகளை தான் அளித்திருந்தார். அதே போல வெற்றி வாய்ப்புகள் திமுகவிற்கு அந்த தொகுதிகளில் எப்படி இருக்கிறது, கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த முறை கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்த தொகுதிகளில் செய்யப்பட இருக்கிறது, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன விஷயங்களை முன்னிறுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும் பொழுது என்ன விஷயங்கள் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் முதலமைச்சர் எழுப்பி வருகிறார். இன்று தொடங்கி வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் காலையிலும் மாலையிலும் என இரு வேளையிலும் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நேர்காணல் நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி வாரியாக உள்ளே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். காலையில் தூத்துக்குடி தொகுதிக்கு தான் முதல் கட்டமாக அந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கு உள்ளே நேர்காணல் என்பது நடத்தி வருகிறது. உள்ளே 10 பேராக உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கான நேர்காணல் முதலில் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு இடையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் அண்ணா அறிவாலயத்தில் ஒருபுறம் நடந்து இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு 5 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தொடர்ச்சியாக இந்த பணிகள் அனைத்தையுமே இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக முடித்து அடுத்து வரக்கூடிய வாரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது, அதே போல பிரச்சார தேதி அறிவிப்பது, வேட்பாளர்களை அறிவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்வதற்கான திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த நேர்காணல் என்பது தொடங்கியிருக்கிறது. 2வது நாளாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தை சுற்றிலுமே தொண்டர்களின் உற்சாகமும், அதே போல நேர்காணலுக்கு வரக்கூடியவர்கள் அந்த வேட்புமனு அளித்தவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் அவருடன் செல்கிறார். மற்ற யாரும் அவருடன் வந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் வெளியே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அண்ணா அறிவாலயத்தை சுற்றியும் தொண்டர்கள் என்பது நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல நேர்காணல் முடிந்து வெளியே வரக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பாக வெளியே செல்வதற்கும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நேர்காணல் முடிந்து இன்று 2 மணிக்குள்ளாக இந்த 5 தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நிறைவு பெற இருக்கிறது. பிறகு மாலை 4 மணிக்கு 4 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கான இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இன்று மொத்தம் 9 திமுக அமைப்பு மாவட்டங்களை சேர்ந்த 22 தொகுதிகளுக்கு 750 பேருக்கு நேர்காணல் என்பது நடத்தப்பட இருக்கிறது.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 2வது நாளாக திமுக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருப்ப மனு அளித்தவுடன் நேர்காணல் நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.